முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண் பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்கு உருகி உள்ளத்து எழு பெரு வெட்கையோடும். இந்த பாட்டை முடிக்கல, இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பாட்டில் இருக்குது. இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டால், முன்பு செய் தவத்தின் ஈட்டம். எப்போவோ, அது எப்போவோ என்பது என்ன? ஒரு 100 பிறப்புக்கு, 200 பிறப்பு, 1000 பிறப்பு, கோடி பிறப்பு தெரியாது. எப்போவோ செய்த புண்ணியம். ஏன்? இறைவனை நாம் நெருங்க வேண்டுமென்றால், இறைவனை அணுக வேண்டுமென்றால், நீங்கள் புண்ணியம் செய்து வைத்திருக்கவில்லை என்றால் அணுக இயலாது. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல கல்வி இருக்கலாம், நல்ல அதிகாரம் இருக்கலாம், நல்ல செல்வம் இருக்கலாம், இப்படி நல்லது உலகத்தில் சொல்லுகிற பல்வேறு வகையான எல்லாமே உங்கள்கிட்ட குவிந்து கிடக்கலாம். ஆனால் இறைவனை நோக்கி போவதற்கு இது பயன்படாது. இதெல்லாம் இருக்கும், செல்வம் இருக்கலாம், கல்வி இருக்கலாம், ஒழுக்கம் இருக்கலாம், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த முன்பு செய்த தவம் என்கிற ஒன்று இல்லை என்றால் இன்னைக்கு அவனை நோக்கி போக முடியாது. அதை எப்போவாது செஞ்சு வச்சிருக்கணும். அது செய்யாமல் இன்னைக்கு அந்த வாய்ப்பு நமக்கு கிட்டாது. அப்போ இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா எப்போ செய்து வைத்திருக்கிறோன்னு கருத்து. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அந்த காரண காரிய இயல்பு அப்படின்னு சொல்லுவோம். இது அளவீட்டு முறையில் ஒரு முறை. காரண காரிய இயல்பு. காரணமின்றி காரியம் இல்லை. இப்போ நாமெல்லாம் இப்போ பெரிய புராணம் என்ற நூலை படிக்கிறோம், கேட்குறோம். இது காரியம். என்ன? எதனால்? எனக்கு பிடிச்சிதுங்க, கேட்குறேன். ஏன் பிடிச்சிது? அதெல்லாம் தெரியாதுங்க. பிடிச்சிருக்கு கேட்குறேன், பிடிச்சிருக்கு சொல்கிறேன், அப்படின்லாம் இல்லை. ஏன்? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். நீங்கள் அதை அப்படியே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு இடத்துல போய் நிற்கும். சரியாக ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இன்றைக்கி இது போன்ற தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், சைவ சித்தாந்தம், அருள் சார்ந்த நூல்களை படிக்கவும் கேட்கவும் நமக்கு இந்த விருப்பமும் வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. நம்ம கூட பிறந்தவங்க, அல்லது நம்மை திருமணம் செய்து கொண்டவர்கள், அல்லது நாம் பெற்றெடுத்தவர்கள், அல்லது நம்மை பெற்றெடுத்தவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை காணோம். ஏன்? நம்ம அப்பா அம்மாவுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. நம்ம கூட பிறந்தவர்கள், நமக்கு முன்னாடி பிறந்த அண்ணனோ தம்பியோ அக்காவோ, இப்படி முன்பின் பிறந்தவர்கள் எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது? நோட்டை போட்டு எழுதி பார்க்கணும். நம்ம அப்பா அம்மா யார், அவங்களுக்கு இந்த தெய்வ பக்தியில் அவங்க எந்த இடத்துல நின்றார்கள், நாம் இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம் எழுதணும். அடுத்து நம்ம கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அதில் எத்தனை பேர் இதை நோக்கி வந்திருக்கிறாங்க. அடுத்தது நாம் பெற்றது, நமக்கு திருமணம் ஆகியிருக்கும் போது கணவன்னா மனைவி பார்க்கணும், மனைவினா கணவனை பார்த்து கொள்ளுங்க. 2 பேருமா அந்த வழிபாட்டில் இருக்கிறோம்? இல்லை. யாராவது 2 பேர் இருந்தால் மகிழ்ச்சி, இல்லைன்னா ஒருத்தருக்கு இருக்குது ஒருத்தருக்கு இல்லை. சரி, இந்த இருவரும் சேர்ந்த வாழ்க்கையில் அவங்க 2 குழந்தையோ 3 குழந்தையோ 1 குழந்தையோ அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்களா பார்க்கணும். இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்களுக்கு இல்லாத ஒன்று நமக்கு ஒன்று இருக்குதுன்னு தெரியும். அப்போ தான் எது? அதுக்கு பேர் தான் தவம். அதுக்கு பேர் தவம். ஏன்? அந்த தவம் இருந்ததுனால தான் நம்மை இந்த நூலை கேட்கவும் படிக்கவும் நம்மளை மடை மாற்றம் செய்து அனுப்பிச்சிருக்கிறார் இறைவர். அந்த தவம் இல்லைன்னு வச்சுக்குங்களேன், என்னவா இருக்கும்? நல்ல நூல் தானுங்க, நல்லது தானுங்க, நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்க மாட்டேங்குதுங்க, நம்ம தொழில் அப்படி இருக்குதுங்களா, அதனால் வர முடியலைங்க, பரவாயில்ல நீங்கள்லாம் போய் கேட்குறீங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கும்பிடு போட்டு நின்றுக்குவோம். என்ன பண்ணோம்? வரமாட்டோம். இதுதான் அடிப்படையில் இருக்கக்கூடிய உண்மை. இதை நீங்கள் எந்த சமய நூல் அப்படித்தாலும் சரி, அது நம்ம குறிப்பாக நம்முடைய சைவ நெறியில்
ஆங்காங்கு இந்த குறிப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் நம்முடைய அருளாளர்கள். அதனால் முன்பு செய் தவத்தின் ஈட்டம்னார். அது நீ ஈட்டம் நம்ம சொல்ல ஈடுன்னு சொல்லுவாங்க. என்ன ஈடு இந்த தடவை பரவாயில்லையா விவசாயம் பண்ணால் சொல்லுவோம், என்ன ஈடு அப்படி சொல்லுவோம். என்ன முதலுக்கு பரவாயில்லையா லாபம் அப்படின்னு கேட்பது உண்டு. அப்புறம் ஒரு ஈடு என்பது இன்னொரு பொருள் இருக்குது. ஒரு பொருள் வாங்கணுன்னா என்ன ஈடு கொடுப்பீங்க? எது ஒரு பொருளை ஒரு 1 லட்ச ரூபா வேணும், பத்திரம் தரையா நகை தரையான்னு கேட்குறாங்களா இல்லையா? ஈடாக கொடுப்பது. இதுக்கு இதை வச்சுக்கிட்டுங்க அதை கொடுங்க அப்படின்னு ஒன்றும் இல்லாமல் கொடுக்க மாட்டான். அதை குறைஞ்சபட்சம் படித்து சர்டிஃபிகேட்டு அது குடியா இல்லையா அப்படி தான் கொடுக்குறாங்க. அப்போ ஏதாவது ஒன்றை கொடுத்தா தான் ஒன்று கிடைக்கும். அந்த கொடுக்கக்கூடிய பொருள் ஈடுன்னு பேர். அது மாதிரி இன்னைக்கு தெய்வத்தை நினைக்கணும், வணங்கணும், வழிபாடு பண்ணணும்னா அதுக்கு தவம் என்கிற ஈடு இருக்கணும். எப்போ முன்ன செஞ்சது சார் நான் இப்போ தான் செய்கிறேன், நாளைக்கு வரும். நீங்கள் இன்றைக்கி தானே செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆமாம் இனிமேல் வரும். ஏன் நேற்று விதைச்சது இன்றைக்கி சாப்பாட்டுக்கு கையில் சாப்பாடாக நிற்கிது, சோறாக நிற்கிது. இன்றைக்கி விதைச்சது 3 மாதம் கழித்து அல்லது 6 மாதம் கழித்து சோறாகும். இன்றைக்கி வச்சு வீணாக போகாது, அது 6 மாதம் கழித்து சோறாகுது. இப்போ சோறாக இருக்கிறது 6 மாதத்துக்கு முன்னாடி விதைச்சதில்ல. நீங்கள் இன்றைக்கி விதைச்சிட்டு இன்றைக்கே விளையுமா என்ன? விளையாது. அப்போ தவம் என்பது முன்பு செய்தால் இன்று வரும், இன்று செய்தால் நாளை வரும், வராமல் போகவே போகாது, மறந்துடாது. நமக்கு எல்லாமே இந்த எப்படி சொல்வது, உடனடினே பார்த்து பழகிட்டோம் இல்லைங்களா? அப்படியே பழகுறதுனால சாமியை கும்பிட்டு அப்படின்னு கும்பிட்டோன்னே பயன் கிடைக்கும்னு நினைக்கிறோம். கோயிலுக்கு போனால் வீட்டுக்கு வரக்குள்ளே பயன் வந்து சேர்ந்துடணும், கையெடுத்து கும்பிட்டோம்னா அதுக்குள்ளே பயன் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு மருந்து சாப்பிட்டாவே 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது. இப்போ தான் ஏன் சாப்பிட்டுக்கிற உள்ளே போயிருக்குது, ஏன் அது இப்போ தான் கரைஞ்சிருக்கும், அது ரத்தத்தில் கலக்கணும். அந்த ரத்தத்தில் கலந்த அந்த மருந்து கலந்த ரத்தம் உடம்பு முழுக்க கலக்கணும், அதுக்கெல்லாம் நேரம் கொடுக்கணும்ல. அதனால தான் நீங்கள் சில நேரங்களில் மருத்துவர் சொல்லுவோம், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் அப்புறம் சொல்கிறேன். ஏன் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம், மணி நாளை காலையில் 8 மணிக்கு சொல்கிறேன் அப்படின்வாங்க. சார் அவ்வளோ நேரம்? ஆமாம் அவ்வளோ நேரம் போய் உட்காருப்போ, அது வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது, அவசரப்பட்ட தூக்கிட்டு போ அப்படின்வாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு விளைவு. ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், செரிக்கிறதுக்கு 3 மணி நேரம் தேவைப்படுதே. காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டா 1 மணி வரைக்கும் தேவைப்படுது, அது போய் சாப்பிட்டு செரிக்கிறதுக்கு. அதுவே லேசான உணவாக இருந்தால் இல்லைங்களா, ஒரு நீராவியில் வேகப்பட்ட உணவாக இருந்ததுன்னா ஒரு 3 மணி நேரத்தில் செரிச்சிடும். நீங்கள் காலையிலே நல்லா சீக்கிரம் செரிக்காத உணவை சாப்பிட்டீங்கன்னா மத்தியானம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? புளியப்பம் தான் வரும். புளிச்சாத்து சாப்பிட்டு உட்காந்தோம்னா ஏப்பமாக தான் வரும். அது செரிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கையான்னு தான் சாப்பிடும். அப்போ நம்மளுடைய உடல் அமைப்பும் அப்படித்தான் இருக்குது, அறிவு அமைப்பும் அப்படித்தான். அப்போ ஒன்று நேற்று சாப்பிட்டது இப்போ வருது, இப்போ சாப்பிட்றது நாளைக்கு. நன்கு தெரியும் உங்களுக்கு, சில நேரங்களில் ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, உணவு ஒத்துக்கலை. எப்போ என்ன சாப்பிட்டேன்? நேற்று ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனேன், அங்கே போய் இது ஒருவேளை அதில் ஆயிருக்குமோ நேற்று சாப்பிட்டது. இப்போ எஃபெக்ட் எப்போ காட்டுது? இன்றைக்கி காட்டுது. ஏன் நேற்றே காட்டலை? அது பாய்சனாக இருந்தால் உடனே காட்டியிருக்கு, இது ஃபுட் பாய்சன், அதெல்லாம் மெல்ல காட்டுது இல்லைங்களா? அது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு அப்போ போய் ஒவ்வாமையை வெளிப்படுத்தும் போது அது போய் வயிற்ற வலிக்குது, வாந்தி வருது. அப்புறம் போய் என்ன காரணம் பார்த்து இதுதான் காரணம். அப்போ 2-3 தடவை அதை க்ளீன் பண்ணி முடித்த பிறகு தான் இயல்பு நிலைக்கு உடம்பு திரும்பும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் இதுதான் இயல்பு. அப்போ இறை வழிபாடும் அப்படிப்பட்டது தான். நீங்கள் நேற்று செய்தால் இன்று வரும், இன்று செய்வது நாளை வரும். அதெல்லாம் பெரியவங்க ரொம்ப எளிமையாக சொன்னாங்க, தெய்வம் நின்று கொல்லும், நான் அரசு அன்று கொல்லும், தெய்வம் நின்று கொல்லும். அது நம்மளை மாதிரி உடனுக்குடன் செய்யாது, மெல்லத்தான் செய்யும். இதுதான் அடிப்படை என்பதை மறந்து விடக்கூடாது. எனவே அந்த வகையில் எப்போவோ செய்து வைத்த தவம், அதுக்கு தான் முன்பு செய் தவத்தின் ஈட்டம்னார். இப்போ தவம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எப்படிப்பட்ட தவம் அப்படின்னா செய் தவம்.
அது சொல் வினைத்தொகை. செய்தவம், செய்த, செய்கின்ற, செய்ய போகும் தவம். அவர் ஏற்கனவே தவம் செய்தவர் தான், இப்போ தவம் செய்ய போகிறார், நாளையும் செய்வார். ஏன்? தவம் தவமுடையாருக்கே. திருக்குறள், தவமும் தவமுடையாருக்கு. தவம் இருந்தால் தான் ஏன் தவம் செய்ய முடியுன்ட்டார். என்னையா வம்பா போச்சு, எல்லாரும் ஒரே மாதிரியே சொல்கிறாங்களே. ஆம், எல்லா அருளாளரும் அதைத்தான் சொன்னாங்க. ஞானசம்பந்தர்கிட்ட போய் கேட்டால் என்ன சொன்னார்? வலஞ்சுழி வாணனை பன்னி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே. நெஞ்சே, நீ ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கிற நெஞ்சேனார். எந்த மாதவம் செய்தனை நெஞ்சமே, அப்பர் வாக்கு. என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே, இதுவும் அப்பர் வாக்கு தான். அதே சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட வந்தீங்கன்னா அவரும் அதே தவம் செய்ததுனால இன்னைக்கு இந்த வாய்ப்பு. அவரும் சொல்றார், அதை நேரடியாகவும் சொல்வார், எதிர்மறையாகவும் சொல்வார். எது? முந்தி செய்த பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது, அவருடைய வாக்கு. அப்போ இன்னைக்கு பண்டு செய்த புண்ணியத்தினால் பரஞ்சோதினின் நாமம் பயில பெற்றேன். முன்ன செஞ்ச புண்ணியத்தினால பரஞ்சோதி நின் நாமம் பயில பெற்றேன்னார். அப்போ தவம் இருந்துன்னா இப்போ சொல்லலாம் பேரை. எது? நமச்சிவாய, சிவாய நமன். தவம் இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் சொல்ல மாட்டேன். அட மிட்டாய் தரேன் சொல்லு, உனக்கு என்ன வேணும் வாங்கி தரேன் சொல்லு. நான் ஏன் புண்ணியம் இருந்துச்சுன்னா மிட்டாய்க்காவது சொல்லும். புண்ணியம் இல்லைன்னு வச்சுங்களேன், உனக்கு மிட்டாயே வேணான்றும். நீ என்ன போய் சிவாய நம்ம சொல்கிற, அதுக்கு நீ மிட்டாய் கொடுப்பியா என்ன? எனக்கு மிட்டாய் வேணாம், சிவாய நம்ம வேணான்றோம். ஒருவேளை ஏதாவது புண்ணியங்கன்னு இருந்துச்சுன்னா சரி சிவாய நம்ம அப்போ 4 பேர் சொல்லி மிட்டாய் வாங்கிக்க. இதுதான் அடிப்படை. இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியுமா, கண்ணுக்கு தெரியாது. ஏன்? புண்ணியம் அல்லது பாவம் என்பது கண்ணுக்கு தெரிகிற பொருள் அல்லங்க, அது மறைபொருள். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு அனுபவத்துக்கு வரும்போது தெரிஞ்சுக்கலாம். எது? இன்பமாகவும் துன்பமாகவும் வரும்போது தெரிஞ்சுக்கலாம். எனவே ஒரு உயிருக்கு ஒரு இன்பம் அல்லது துன்பம் தானாக வருவதில்லை, செய்து வைத்திருந்தா தான் வரும். செய்தால் வந்துருமா? இல்லை, இறைவன் கூட்டுனா தான் வரும். செய்து வைத்துட்டா வந்துடாது. நாமளே செஞ்சு வச்சுருப்போம், ஆனால் இறைவன் கூட்டணும். எப்போ? இந்த பிறப்பில் நமக்கு அதை கூட்டி வைக்கணும். இல்லைன்னா டெபாசிட்டில் இருக்கும், வராது. அப்படித்தான் நமக்கும் அமைந்திருக்கிறது. அதனால் சொன்னார், முன்பு செய் தவத்தின் ஈட்டம். ஏன்னா இந்த ஒரு தொடர் தான் 8ஆம் நூற்பால முதல் கூறில் வச்சார் மெய்கண்ட தேவ நாயனார். சொன்னார் இல்லைங்களா? ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. அங்கே தவத்தினில் உணர்த்தன்னு ஒரு சொல் வச்சார் பாருங்க. அதைத்தான் முதல் அதிகரணமாக எடுத்துக்கிட்டார். அப்போ தவத்தினில் உணர்த்த என்பது முதல் கூறு. அதுக்கு சொன்னார், மேல் சரியா கிரியா யோகங்களை செய்துடி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா அப்படின்னு எழுதினார். அதுக்கு மேற்கோளும் ஏதும் செய்யும்போது. அப்போ ஒரு உயிர் தவம் செய்தல் என்பது ஒரு பிறப்பில் ஈட்டப்படுவது அல்ல. அப்போ முன்னையே செய்திருக்கணும். அது எப்போ செய்தது நமக்கு தெரியாது. எப்போவோ செய்து வைத்தா இன்னைக்கு வாய்க்கும், இன்னைக்கு செய்தால் எப்போவாது வாய்க்கும். இங்கே தான் பிரச்சனை. எப்போவாது வாய்க்கும், உடனே நாளைக்கே கிடைக்கும்னா இப்போவே செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுதாங்க போட்டார் ஒரு ரிப்போர்ட். அது அவர் பாடுங்க, செய்வது மட்டும்தான் நம்ம வேலை, பயனை கூட்டுவது அவன் வேலை. எப்போ கூட்டுவார் அவருக்கு தாங்க தெரியும். அப்போனா நாம் ஏன் செய்வானே அப்படின்னா, செய்யாமல் விட்டுட்டா பிழை தான் வரும், துன்பம் தான் வரும். செய்தால்தான் பயன் வரும், அதை மறந்துடக்கூடாது. அதனால் தின்னனார் என்று சொல்லப்பெறுகிற இவர் எப்போவோ தவத்தை செய்து வைத்திருக்கிறார். அதனால தான் நமக்கு அப்பர் வரலாற்றை படிக்கிறோம், பின்னாடி படிக்க போகிறோம். அங்கே என்ன சொன்னார்? திலகவதியார் அப்படியே அழுது 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 சோறு விட்டுட்டாங்க. என்ன பெருமானே, இன்னுமா என் பின் வந்தவனுடைய வினை கணக்கு இன்னும் பொடியாகவில்லை அப்படின்னு வருந்துனாங்க. அப்போ தான் தாயினுடைய கனவுல தோன்றி சொல்கிறாங்க, கவலைப்படாத,
உன் உடன் பிறந்தான் என்னை அடைய முன்னமே தவம் முயன்றனன். அங்கே வச்சிருக்கிறார், முன்னமே தவம் முயன்றனன். அங்கே தவம் தான் இருந்துச்சு. திருவாசகத்துக்கு வந்தீங்கன்னா நானேயோ தவம் செய்தேன் தவமே புரிந்திலன். தவம்னு திருவாசல படிச்சிங்கன்னா தொடர இடத்துல காட்டலாம் தவத்தை. நீங்கள் தவம்ங்கிற நோக்கத்தில் அப்படி உள்ள திருவாசத்தை பாருங்கள். எத்துணை இடங்களில் அந்த குறிப்பு கொடுத்துருக்கிறான்னு தெரியும் நமக்கு. எனவே தவமே புரிந்திலன். என்ன தவம்? தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சுதல் தவம். நல்ல குளிர்ந்த மலர் கொண்டு குளிர்ந்த நீர் கொண்டு இறைவனை பூசிப்பது தவம். அதை நான் ஜெயிலியே சாமி அழுகிறார். தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது அடியே இறைஞ்சேன். என்னதான் பண்ண? அவமே பிறந்த அருவினையே உனக்கு அன்பருள் யாம். நான் இந்த தொண்டர் கூட்டத்தில் நின்று பார்க்குறேன். நான் யார்? நான் தவமில்லாமல் கிடக்கிறேன். எனவே எனக்கு கொஞ்சம் அருளை கொடுங்க. என்னை அடுத்த பிறப்பாது உன்னை வணங்குற பிறப்பு கொடு. பவமே அருளு கண்டாய் அடியேற்கு எம் பரம்பரணி. எனவே அந்த தவம் என்பது ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அது ஒரு பிறப்பில் ஈட்டப்படுவது அல்ல. அதை நினைவில் வைத்து கொள்ளுங்க. இது எல்லா ஞானிக்கும் பொருந்தும். ஞானசம்பந்தருக்கும் முன்பு செய்த தவத்தால் தான் சிவபெருமான் அம்மையப்பரா பால் கொடுத்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார் என்று வரலாற்றை தொடங்கும் போதே படிச்சுட்டோம். அப்பர் சுவாமிகளும் முன்பு தவமுடையவர் என்பது தெரிஞ்சுக்கிட்டோம். கண்ணப்பர் முன்பு தவமுடையவர் என்பது தெரிந்து கொண்டோம். கோச்செங்க சோழர் புராணம் படிச்சிங்கன்னா முன்ன சிலந்தியாக இருந்தவர் தான் இப்போ கோச்செங்க சோழராக அவதரித்திருக்கிறார். இந்த செய்தி அங்கே இருக்கிறது. இப்படி ஆங்காங்கு குறிப்பு இருக்குது, மறந்துடவே கூடாது. எனவே ஒரு உயிருக்கு இறை நோக்கிய பயணத்தில் இன்றியமையாதது எது அப்படின்னு கேட்டால் தவம். அது தவம் ஒரு பிறப்பில் ஈட்டப்படுவது அல்ல. எனவே முன்பு செய் தவத்தின் ஈட்டம். அது என்னையா பண்ணும்? அந்த சொல் பாருங்க, முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட. அன்பு அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அன்பு எப்படிப்பட்டது? இன்பமான அன்பு. ஏன்? அன்பு என்றால் இன்பம், இன்பம் என்றால் அன்பு. இது ரெண்டும் பிரிக்க இயலாது. ஏன்? அன்பு என்பது காரணம், அதனுடைய காரியம் இன்பம். அன்பு என்பது காரணம், அதனுடைய காரியம் இன்பம். காரணம் இருந்தால் காரியம் உண்டு. காரணத்தில் இல்லைன்னா காரியம் இல்லை. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும், சொல்கிறோமா இல்லையா? விதை இருந்தால் தானே முளைக்கும். விதையாக இருப்பது அந்த அன்பு, அதனுடைய விளைவாக இருப்பது இன்பம். எனவே அன்பு அப்படின்னா இந்த அன்பு தான் இன்பத்தை தரும். எனவே அன்பு இன்பத்துக்கு காரணம். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கே இன்பம் உண்டு. ஆனால் திருவாசகத்தில் இன்பமே என்னுடைய அன்பே நரல, இன்பமே என்னுடைய அன்பே அப்படின்னு சொன்னார். அன்புதான் இன்பத்திற்கு காரணம். அன்புக்கு எது காரணம்? தவம் காரணம். அந்த தவம் வேணும். அதனால் அந்த இன்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? முடிவிலா இன்பம். இது முற்று பெறாதுங்க. ஏன்னா இது பேரின்பம். முற்று பெறுகிற இன்பம் ஆறி போயிடும். இந்த இன்பம் அப்படி இல்லை. ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆறாத அப்படின்னு என்ன தெரியுங்களா? பருக பருக இன்னும் இன்னும் இன்னும். புராணம் நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டுகிட்டே இருப்போமா என்ன? 2 மணி நேரம் கேட்டுட்டு கொஞ்சம் விட்டுட்டு அடுத்த வாரம் கேட்டால் தான் மறுபடியும் நல்லா இருக்கும். இல்லை கொஞ்சம் நல்லா இருக்குது, 100 மணி நேரம் சொல்லலாமே. இன்னும் நல்லா இருக்குது 100 மணி நேரம் சொன்னால் போயிட்டு வாங்கய்யா, நன்றிங்க ஐயா, நான் கிளம்புறேன் கிளம்பி பையன் சொல்லி கிளம்பிடுவோம். ஏன்? நல்லா தான் இருக்குது, அதுக்காக 4 மணி நேரமா வாங்க அப்படின்னு போயிடுமா இல்லையா? ஏன்? அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் நம்ம அறிவுக்கு அப்படித்தான் எட்டும். நமக்கு ஒரே டோஸை கூட மொத்தமாக கொடுத்துட முடியாது. இது நம்மளுடைய அறிவின் தன்மை அது. ஆனால் அருளாளர்களுக்கு அப்படி இல்லை. அந்த இன்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு கேட்டால் மேலும் 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 பருக 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 தெவிட்டாத இன்பம்ங்க. அது இது தெவிட்டாது.
நமக்கு உலகியல் இன்பங்களெல்லாம் தெவிட்டு விடும். ஒரு காலத்தை கடந்த பிறகு அந்த நுகர்ச்சி நமக்கு வேண்டாம் என்று நம்ம நெஞ்சு சொல்லிவிடும். வேற யாரும் சொல்ல வேண்டியதில்லை, நம்ம நெஞ்சு சொல்லிவிடும், சி இது போதும் அப்படின்னு அறிவுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்ந்துடும். அதனால் இது அது மாதிரிலாம் இல்லை. இது முடிவு தருகிற இன்பம் அல்ல, முடிவிலா இன்பம். எனவே முன்பு செய் தவத்தின் ஈட்டம் என்ன செய்தது? முடிவிலா இன்பமான அன்பினை இப்போ என்ன பண்ண போகுது? எடுத்து காட்டப் போகிறது. கொஞ்ச நேரத்தில் பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில், சற்று நேரத்தில், சில நிமிடத்தில். அவங்க ஒரு ஸ்லைடு போட்டால் எப்படி இருக்கும்? அப்படி போடுறாரு, அப்படி சேக்கிழார் அப்படி இன்னும் சற்று நேரத்தில் அவங்கிறார். இப்போ காட்சிக்குள்ள அப்படியே நம்மளை போக போக நம்மளை அப்படியே கொண்டாந்து அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன அப்படின்னு நம்மளை கொண்டாந்து அப்படியே கட்டி பிடிச்சி போட்டு உட்கார வைக்கிறாரு பாருங்க. அப்போ அந்த வகையில் எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி, அவருக்குள்ள சொல்ல தெரியலிங்க. மலை ஏற 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 அவருக்கு ஒரு குதூகூலம் இருந்துக்கிட்டே இருக்குது. சோர்வு வரல அவருக்கு. நீண்ட தொலை வந்தாச்சு, சாப்பிடல, தண்ணி குடிக்கணும்னு வந்தார், தண்ணி வேற குடிக்கலை. தண்ணிக்குள்ளே இறங்கினார் தான் சொன்னார், குடிச்சாருன்னு சொன்னாரா? நல்ல தண்ணியாக இருக்குதே, ஆஹா கல்கண்டு மாதிரி இருக்குது, அப்படியே அள்ளி குடிச்சாரான்னு கேட்டால் குடிக்கலை. மறந்துடாதீங்க, இந்த இடம் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் எல்லாரும் கண்ணப்பரை அசைவம் சாப்பிட்ற எல்லாரும் அவரை தான் துணைக்கு வச்சுக்குவாங்க. ஏன் கண்ணப்பர் சாப்பிடலையா என்ன, அவருக்கு இறைவன் முத்தி கொடுக்கலையா என்ன அப்படிம்பாங்க. மறந்துடாதீங்க, குடுமித்தேவரை காணும் வரை தான் அவர் சாப்பிட்டது. அவரை எப்போ பார்த்தாரோ அன்னையோடு அவருக்கான உணவு இல்லை, அவர் தண்ணீர் கூட பருகவில்லை என்பதை இந்த இடத்துலேருந்து பிடிச்சிக்கணும். நீங்கள் சும்மா கண்ணப்பர் கண்ணப்பர்னு நம்ம சும்மா அப்படியே நம்ம எதுக்கு எடுத்தாலும் அவரை கூட்டு வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வரலாற்றை முழுசாக படித்தா பேரை சொல்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ சாமி ஆளை விடுங்கப்பான்னு அவர் பேரை கூட சொல், அது என்னவா, ஐயோ நம்மனால முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற உச்சத்தில் இருப்பவர், அன்பின் உச்சத்தில் இருப்பவர் கண்ணப்பன். மாணிக்க வாசகரே அப்படித்தான் பார்க்குறார். கண்ணப்பன் ஒப்பதோ அன்பு, கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு. அந்த ஓர் ஒப்பற்றன்னு அர்த்தம். அவருக்கு நிகராக இன்னொன்று வைக்க முடியாதப்பா, ஆளை விட்டுடுங்க சாமி. நான் அவருக்கு அந்த அன்புக்கு இது எங்கிட்ட இது பார்த்துறாதையா, நான் அன்பு இல்லாதவன். அவர் அன்பு இருப்பதில் உச்சம்னா அன்பு இல்லாததில் நான் தான் உச்சம். எங்கே கீழே கிடக்கிறவன் நான். இது தன்னை நினச்சிக்கிட்டார். இது அவருடைய அணுகுமுறையில் பார்க்குறோம். அதனால் சொன்னார், அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி. அடுத்து சொன்ன மண் பெரும் காதல் கூற, மண் பெரும் காதல் கூற. மண் பெரும் அந்த நல்லா இன் பாருங்க, ரன்னகரம் இன் இன் இல்லை, மண் அப்படின்னா மண்ணோடு மண்ணாக போகிற காதலாக போயிருக்கும். நாம் வைக்கிற காதலாக மண் காதல் தான். நம்ம மண்ணு மேலே தானே காதல் வைக்கிறோம் இல்லைங்களா? நிலத்து மேலே தானுங்க செத்தை கொண்டு காசை போட்டு வச்சுருக்கிறோம். நம்ம காதல் மண் மீது காதல், அல்லது இந்த உடம்பு மீது காதல் வச்சா ஒரு நாளைக்கு இறந்த பிறகு மண்ணில் போட்டு மூடிடுவாங்க. எனவே நம்ம காதல் மண் காதலாக போச்சு. இவர் காதல் அப்படி இல்லை, நிலை பெற்ற காதல், மண் காதல். ஆக அந்த மண் என்பதுக்கு நிலையான அர்த்தம். மண்ணுகத்தில்லை, ஆக மண்ணுக நிலைத்தன்னு அர்த்தம். அந்த மாதிரி மண் பெரும் காதல், நிலைத்த பெரும் காதல் கூற அப்படின்னு அர்த்தம். குவிந்து அப்படியே உச்சியில் நிற்கிது. அப்படி நிற்க வள்ளலார் மலையை நோக்கி, வள்ளலார் மலையை நோக்கி. இது ரொம்ப அருமையான ஒரு சொல் பதம்ங்க. எப்படின்னு கேட்டால், கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க. இந்த சொல்லுக்கு எப்படி பொருள் காணலாம்? கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் கரம் குவிக்கிறார்களோ அவங்க உள் மகிழுகின்ற கோன் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லலாம். கரங்குவிவார் உள்ளத்தை மகிழச் செய்கிற கோன்.
அப்படி சொல்லலாமாயா? சொல்லலாம். அப்படி சொல்வதற்கு தடுமாறு தொழில் பெயர்னு பேருங்க. புலி கொல் யானை, புலி கொல் யானை, 3 சொல்லு. புலி கொல் யானை. இதை நீங்கள் எப்படி பொருள் எடுத்துக்கலாம்? புலியை கொன்ற யானை, புலி கொன்ற யானை. இந்த ராவை கொண்டு அங்கே புலி கொன்ற யானை அப்படின்னா புலியினால் கொல்லப்பட்ட யானை, புலியை கொன்ற யானை. அது புலி கொல் யானை. இதில் இப்போ இந்த 3 சொல்ல வச்சு பார்த்தீங்கன்னா 2 வகையாக பொருள் எடுத்துக்கலாம். புலியை கொன்ற யானை, புலி கொன்ற யானைன்னு எடுக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா அது பேர் தடுமாறு தொழில் பெயர்னு பேர் இலக்கணத்தில். அது மாதிரி இங்கே இப்போ வள்ளலார், இந்த வள்ளலார் யார்? இப்போ கண்ணப்பர் தான் வச்சுக்கலாமா? வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வள்ளலார் ஆகிய யார்? மண்பெரும் காதல் கூற யார்? வள்ளலார் திண்ணனார்னு வச்சுக்கோங்க. மலையை நோக்கி போகிறாருன்னு அர்த்தம். இதுவே இந்த வள்ளலை தூக்கி சிவபெருமான் மேலே வச்சிங்கன்னா இவர் வள்ளலாராகிய சிவபெருமானுடைய மலையை நோக்கி போகிறாருன்னு அர்த்தம். யார்? வள்ளல் சிவபெருமானுக்கு வள்ளலார்னு பேர் இல்லைங்களா? வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார் அப்படின்னு பெரிய புராணத்தில் அப்பர் சாமி பாட்டு. வெள்ளி வெற்றின் மேல் மரகத கொடியுடன் விளங்கு தெள்ளு பேரொளி பவல வெற்பு என்னை இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட விற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார். அங்க வள்ளலார் சிவபெருமான். இப்ப பாருங்க, வள்ளலார் மலையை நோக்கி, வள்ளலாராகிய சிவபெருமானின் மலையை நோக்கின்னு ஒரு பொருள். இன்னொன்று, மண்பெரும் காதல் கூற இருக்கிற வள்ளலாராகிய திண்ணனார் மலையை நோக்கி போனார்னு வச்சுக்கலாம். என்ன இதாங்க தமிழ். இப்படி வச்சாலும் ஒரு பொருள் தருது, அப்படி வச்சாலும் ஒரு பொருள் தருது. இப்படி சுவை தருவது தான் தமிழினுடைய பெருமை. அதனால் சொன்னார் வள்ளலார் எது? காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி. இப்போ வள்ளலாரை திண்ணனார்னு வச்சுக்கிட்டா திண்ணராகிய வள்ளலார் மலையை நோக்கி, அல்லது திண்ணனார் வள்ளலாகிய சிவபெருமானுடைய மலையை நோக்கி எப்படி போகிறாரு? என்பு நெக்கு உருகி. அப்படியே திருவாசகம் படிச்சிருக்கோம் நாம். உருகி உருகி, நினைந்து நினைந்து, நைந்து நைந்து, உருகி உருகி, நெக்கு நெக்கு. எங்கே இருக்குது? புணர்ச்சி பத்தில் இருக்குது. இந்த அன்பு என்ன பண்ணும்? உலையா அன்பு உருக ஓலமிட்டு அலைகடல் திரை புறவித்து உவாக்கடல் உள் நீர் அகம் ததும்ப வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தெற்கிடச் செய்தனன். இது எங்கே இருக்குது? 3வது பகுதி, திருஅண்ட பகுதியில் இருக்குது. முன்ன சொன்னது நினைந்து நினைந்து, நைந்து நைந்து, உருகி உருகி, நெக்கு நெக்கு. நினைந்து நினைந்து, நினைத்துக்கிட்டே இருப்பது. அதனால் என்னாச்சு? நெஞ்சு நைந்து போச்சு. அப்படி நைந்து நைந்து, அதனால் உருகி உருகி, உள்ளம் நெக்கு நெக்கு. இதெல்லாம் மெய்ப்பாடுன்னு பேருங்க. அப்படியே அவரை நினைச்சோம்னா நெஞ்சு அப்படியே குழைஞ்சிரும். அப்படி குழைந்து விட்டால் அப்படியே அன்பு பெருக்கு நிகழும், ஒரு ஆனந்தம் நிகழும். அந்த ஆனந்தத்தினால கண்களில் கண்ணீர் பெருக்கு ஏற்படும், உடம்பு சிலிர்த்து நிற்கும், ஒரு வகையான இன்பத்தில் உயிர் நிற்கும். அது அந்த இன்பந்தான் பேரின்ப நிலை என்று சொல்லப்பெறுவது. அதைத்தான் அந்த புணர்ச்சி பத்தில் மணிவாசக பெருமான் நெக்கு நெக்கு உள் உருகி அப்படின்னு அழகாக பதிவு செய்திருக்கிறார். ஆங்காங்கு பதிவு செய்திருக்கிறார். இப்போ அதைத்தான் இங்கே நடக்குது. என்பு நெக்கு உருகி உள்ளத்து எழு பெரு வேட்கை. நல்லா சிந்திச்சு பாருங்க. மாணிக்க வாசகருக்கு இறைவன் குருமூர்த்தமாக வந்து உட்கார்ந்திருந்து தன் திருவடி தூக்கி தலையில் வச்ச பிறகு நடந்த மாற்றம். அது தலையில் கொண்ட திருவடி வச்ச பிறகு அவருக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அந்த மாற்றம்தான் நெஞ்சு உருகுச்சு, கண்ணில் கண்ணீர் பெருக்கு வந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு. இவருக்கு இன்னும் அவரை பார்க்கவே வரல. பார்க்க வர இடத்துல வந்துட்டு இருக்கிறார்.
சுவாமி இப்படி இருக்கிறார், மலை ஏறிட்டு இருக்கிறார். ஏற ஏற அப்படியே உள்ளுக்குள்ளே ஏதோ நடக்குதுங்க, ஏதோ ரசாயன மாற்றம் நடக்குது. அப்படியே என்பு நெக்கு உருகி உள்ளத்து எழு பெருவேட்கை. அந்த குடுமித்தேவரை காணலும் குடுமித்தேவரை காணலும் அப்படிங்கிற பெருவேட்கை. அந்த வேட்கையோடு இன்னும் இந்த பாட்டு முடிக்கல. பெருவேட்கையோடும் என்னாச்சுன்னார், அப்படியே நமக்கு காட்டுறார். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் லாங் ஷாட்டில் வச்சு காட்டுறார். அப்படியே பார்த்தா முன்னாடி நாணன் போகிறான், பின்னாடி திண்ணனார் போகிறார். நாணன் முன்பு போக திண்ணனார் பின்னாடி போக 2 பேரும் மலை மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சியை காட்டும்போது ஒரு நியாயம் சொல்றார் பாருங்கள்.